நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எர்த்து பிட் எப்படி செக் பண்ணுறது, அதோடய வேல்யூ எவ்வளோ வருது, அது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் புதுசாக ஒரு டிவைஸ் வாங்கியிருக்கோம், அப்போ தான் அன்பாக்சிங் பண்ணுறோம். அது எப்படி செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எர்த் ராட் அடித்தது எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு. இப்போ வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். இப்போ அவர் எப்படி ஜாயின் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, எர்த் மீட்டரில் C1 P1 இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா C2 P2 இருக்கும். C1 P1 லூப் பண்ணிட்டு இருக்கோம். C1லேருந்து எடுத்துக்கலாம், நீங்கள் P1லேருந்து எடுத்து நீங்கள் எர்த் ராடில் கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இன்னும் 2 பாயிண்ட் இருக்கும், C2 P2ன்னு இருக்கும். இது ரெண்டையும் நம்ம ஒரு அளவு தூரத்துக்கு கொண்டு போய் எர்த்து கொடுக்கணும். இந்த எர்த்தானது பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற மெயின் காப்பர் ராடோட அளவை பொறுத்து மாறுபடும். இப்போ நம்மளோட எர்த் ராடு பார்த்திங்கன்னா 2 மீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதை இன்ட்டு பண்ணணும் 10ஆல். இன்ட்டு 10 போட்டால் 20 மீட்டர் வரும். நம்மளுடைய எர்த் ராடு பார்த்திங்கன்னா 1 மீட்டர் தான், அதனால இன்ட்டு 10 பண்ணோம்னா 10 மீட்டர் தான் வரும். அதனால் P2 பார்த்திங்கன்னா 10 மீட்டருக்குள்ளேயே 10 மீட்டரோ அளவு வச்சுக்கிட்டால் போதுமானது. நம்ம எர்த்து செக் பண்ணுறதுலே வித் கிரேடு வித்தவுட் கிரேடுன்னு இருக்குது. இப்போ நான் செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா வித்தவுட் கிரேடு. நான் வித் கிரேடு செக் பண்ணுறது இன்னொரு வீடியோவை போடுறேன். நம்ம சிசிடிவி கேமராக்காக எர்த் செக் பண்ணுறோம், அதனால் இது 25 ஓம்ஸ்குள்ளே இருந்தால் போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 19.9 ஓம்ஸ் இருக்குது, இது போதுமான அளவு.